ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் முதல் 14 வசனங்கள். யோவான் 1 அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். தியான வசனம் 12ஆம் வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கான அதிகாரம் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாதி தேவன் நம்முடைய சொந்த தகப்பன். அந்த சொந்த தகப்பனாக நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவருடைய குமாரனாக குமாரத்தியாக அவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பனை பார்த்து இது என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா, என்னுடைய பிதா என்று நாம் சொல்லுகிறோம். ஆண்டவராகிய கர்த்தரை பார்த்து நீங்களும் நானும் நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன் என்று சொல்ல முடியுமா? யார் வேண்டுமானாலும் தேவனை பிதா என்று அழைத்து விட முடியாது. இந்த பூமியில் ஒருவேளை நாம் யார் மூலமாக பிறந்தோமோ அவரை நம்முடைய அப்பா என்று அழைக்க முடியும். இதையே தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நினைவிற்கொள்ள வேண்டும். நான் அப்பாவுக்கு சொந்தமானவனாக நான் இருக்கிறேனா? அப்பாவுக்கு சொந்தமாகிற பிள்ளையாக இருப்பது என்பது அதைத்தான் யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அவரை தங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பாவம் கழுவப்பட்டு இருதயத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்து ரட்சிக்கப்பட தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே நான் அவருடைய பிள்ளை, அவர் என் தகப்பன் என்று சொல்ல முடியும். ஒருவன் தன் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வின் ஆண்டவராக இருக்கும்படி அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மறுபடியும் பிறந்தவனே ஆண்டவரை பார்த்து பிதா அல்லது தகப்பன் என்று அழைக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அடிப்படை சத்தியம். இன்று நாம் ஜெபிக்கிறோம், அப்பா என்று சொல்லுகிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிறோம். அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறாரா? அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையிலே பலிதமாகி இருக்கிறதா? உங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட மறுபடி பிறந்த அனுபவம் உனக்கும் எனக்கும் இருக்கும் என்றால் நீயும் நானும் தைரியமாக அப்பா என்று சொல்ல முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மேலான கிருபையை கொடுக்கும்படியாக நாம் அனுபவிக்கும்படியாக தேவன் இந்த பூவுலகத்திற்கு இறங்கி வந்தார். முறிந்து போன உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, தூரமாக இருந்த நம்மை அவருக்கு சமீபமாக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தேடி வந்தார், ரத்தம் சிந்தினார். இந்த இரத்த ஆறு இன்றும் கிருபையின் ஊற்றாக ஓடிக்கொண்டிருக்கிறதே. நீ இந்த ஆற்றிலே மூழ்கி குளித்தவனாக, பாவம் மன்னிக்கப்பட்டவனாக, அவரை உன்னுடைய அப்பாவாக ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக நீ இருக்கிறாயா? ஆம், தேவனை ஏற்றுக்கொண்டவன் தேவனுடைய பிள்ளை. அவன் மாத்திரமே தேவனை அப்பா, பிதாவே என்று அழைக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம் வேதாகமத்திலே பார்ப்போம் என்றால் இஸ்ரவேலர்கள் தேவனை தங்களுடைய பிதா என்று ஒருபோதும் அழைக்க முடியவில்லை. பிதா என்ற பெயரை முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவிடம் இயேசு கிறிஸ்து தொடர்பு கொண்ட போதெல்லாம் பிதா என்ற வார்த்தையே தொடர்ச்சியாக அவர் உபயோகித்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். தேவனை என் பிதா என அழைப்பது சொல்லி முடியாத, அளவிடப்பட முடியாத, ஒப்பில்லாத சிலாக்கியமாகும். இந்த சிலாக்கியத்தை இன்று அநேகர் உணராமல் இருப்பது துரதிர்ஷ்டமே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருக்கிறாயா? இரண்டாவதாக, யார் பிதா என்று சொல்ல முடியும்? ஆண்டவரால் நடத்தப்படுபவர்கள் மாத்திரமே அவரை பிதா என்று சொல்ல முடியும். இதைத்தான் பரிசுத்த பவுலடிகளார் ரோமாபுரியாருக்கு எழுதுகின்ற பொழுது அங்கே 8 அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகிறார், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நான் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகின்ற பொழுது நான் தேவனுடைய பிள்ளை என்று அந்த ஸ்தானம் எனக்கு கிடைக்கிறது. அவர் என்னுடைய அப்பாவாக இருக்கிறார். அவர் என்னுடைய தகப்பன்.
எப்பொழுது? அவருடைய ஆவியானவராலே நாம் நடத்தப்படுகின்ற பொழுது. இன்று என்னை நடத்துகின்ற சக்தி எதுவாக இருக்கிறது? எந்த சக்திக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன்? எந்த வல்லமை என்னை ஆட்கொண்டு இருக்கிறது? அருமையான சகோதரனே, சகோதரியை யோசித்துப்பார். நீ ஒரு நடைமுறை கிறிஸ்தவனாக அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற அந்த உன்னத உறவுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஒரு பெயர் கிறிஸ்தவனாக சபை டாப்பிலே அங்கம் வகிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக அல்ல. உன் வாழ்க்கையிலே உன் இருதயத்திலே ஆண்டவர் அங்கே அமர்ந்திருந்து நீ ஆண்டவரோடு அங்கம் வகிக்கிற ஒரு சிலாக்கியத்தை பெற்றவனாக நீ இருக்க வேண்டும். நடத்தப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே அவரை அப்பா என்று சொல்ல முடியும். அவரை அப்பா என்று சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, இளையகுமாரனுடைய அந்த வரலாற்றை நீங்கள் பாருங்கள். தேவனுடைய இல்லை என்றால் அப்பாவனுடைய பிரசன்னத்தை அவன் இழந்தவனாய் செல்லுகிறான். தன் தகப்பனிடத்தில் எல்லாவற்றையும் தனக்குரியதை பெற்றுக்கொண்டு அவன் தூரதேசம் செல்லுகிறான். தன்னுடைய தகப்பனுடைய இன்முகத்தை அவன் காணக்கூடாதவனாக தூரமாய் சென்று விடுகிறான். தகப்பனுடைய பிரசன்னம் இல்லை, தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்க முடியவில்லை, தகப்பனுடைய அசைவை அவன் காண முடியவில்லை, தகப்பனுடைய உறவை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது அவனுக்கு இருப்பதெல்லாம் என்ன? அசுத்தம், ஆகாமியம், கேவலமான ஒரு வாழ்க்கை. இதுதான் அவனுடைய கூட்டாண்மையாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது மனம் திரும்புகிறவனாக தீர்மானித்தவனாக தகப்பனிடத்திற்கு வருகிறான். அவன் என்ன சொல்கிறான்? நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் அருகதையற்றவன். என்னை உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாய் ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் உம்முடைய பிரசன்னத்தை இழந்து விட்டேன், உம்முடைய உறவை இழந்து விட்டேன், உம்முடைய ஐக்கியத்தை இழந்து விட்டேன், உம்முடைய அசைவாடுதலை நான் இழந்து விட்டேன், உம்முடைய அரவணைப்பை நான் இழந்து விட்டேன். ஆகையினாலே நான் இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு, நீர் என்னுடைய தகப்பன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஆண்டவரே, என்னை உம்முடைய கூலிக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகின்ற பொழுது மாத்திரமே நீங்களும் நானும் அவரை அப்பா என்று சொல்ல முடியும். நீங்களும் நானும் அவரை அப்பா என்று சொல்ல முடியும். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் போது பார்க்கிறோம். 4வது வசனமாக சொல்லுகிறாரே, அங்கே தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். 1வது வாக்கியத்திலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். ஆனால் உலகத்தாருடைய பாவங்களெல்லாம் அவருடைய தோளில் மேல் சுமக்கப்பட்ட உடனே பரிசுத்தமான தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார். பாவம் தேவனை தரிசிக்க தடையாக இருக்கிறது. இப்பொழுது அப்பா என்று சொல்லக்கூடிய உரிமை இழந்தவராக இருக்கிறார். தேவனே என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன் தகப்பனுடைய பிரசன்னத்தை நீ உன்னுடைய பாவ பழக்க வழக்கங்களாலே நீ இழந்து போகின்ற பொழுது அவரிடத்தில் ஓடிவா. அப்பா எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேள். தேவனே எனக்கு கிருபையாய் இறங்கும் என்று சொல்லி கேள். ஆண்டவர் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டவர்கள் மாத்திரமே அவரை பிதாவே என்று அழைக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் மாத்திரமே அவரை அப்பா என்று சொல்ல முடியும். பிரியமானதை செய்ய, அதைத்தான் இங்கே மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகி உங்களை கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கனம் பண்ணி வாழுகின்ற வாழ்க்கை. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆண்டவர் என்னிடத்திலேயும் உங்களிடத்திலையும் கேட்கிறார். எனக்குரிய மரியாதை எங்கப்பா? எனக்குரிய மகிமை எங்கே? எனக்குரிய கனம் எங்கே? ஆடுகளும் மாடுகளும் குருவிகளும் கழுதைகளும் தங்களுடைய எல்லா வழிகளையும் அறிந்திருக்கின்றன. ஆனால் என் ஜனமாகிய நீயோ உணர்வில்லாமல் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டாயே. என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய்? எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்குரிய கனம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே தேவனை பிதாவே என்று சொல்லி அழைக்க முடியும். அவர் உங்களுடைய சொந்த தகப்பனாக இருப்பதற்கு, அவருக்கு பிரியமானவர்களாய் கீழ்ப்படிய, அதைத்தான் பயம் என்று சொல்லுகின்ற பொழுது கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி நான் நடப்பது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சிலாக்கியத்திற்குள்ளாக நீ நான் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்.
நீங்களும் நானும் இந்த நாளிலே நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் புத்தராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். இப்பொழுது நீ கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் வந்து நீ அவரோடு ஒப்புரவாகுகின்ற பொழுது நீ அவருடைய குமாரனாக வருகிறாய், அவர்களுடைய தகப்பனாக இருக்கிறாய். இனி நீ அடிமை அல்ல, நீ இயேசுவுக்கு அடிமை, உன் தகப்பனுக்கு அடிமை. உன் தகப்பனுடைய எல்லா ஆஸ்திகளுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் நீ சொந்தக்காரன். அருமையான சகோதரா சகோதரி, தேவாதி தேவன் நம்முடைய சொந்த தகப்பனாக இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த தகப்பனாக இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? கழுவப்பட்டிருக்கிறோமா? அவரால் நடத்தப்படுகிறோமா? அவருடைய பிரசன்னத்துக்கு உணர்ந்தவர்களாக, அவரை மேன்மைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்மை எங்கள் சொந்த அப்பாவாக பெற்றிருக்கும் இந்த சிலாக்கியத்தை அருளிய எங்கள் இரட்சகர் இயேசுவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.